ஒரே ஒரு ரீசன் தான். அந்த ரீசனை சரி செஞ்சுட்டாவே நம்ம கண்டிப்பாக டயபெட்டிஸ்லேருந்து முழுமையாக வெளியில் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஒரு ரீசன் தான். 21 days டயபெட்டிஸ் சேலஞ்ச் வித் சுபால இன்னைக்கு நம்ம டே 20ல் இருக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? தி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ஃபார் டயபெட்டிஸ். அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட உடல் நமக்கு முக்கியமாக தெரியறது நம்மளோட ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான். அந்த ஃபிசிக்கல் பாடியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். என்ன சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் நம்ம 5 அடுக்காலான உடல் நமக்கு இருக்குங்க. முதல்ல இருக்கிறது தான் ஃபிசிக்கல் பாடி, அன்னமய கோஷான்னு சொல்லுவாங்க. அடுத்து பிராணமய கோஷா, அதாவது நம்மளோட உயிராற்றல், உயிர் பிராணா. அதுக்கப்புறம் மனோமய கோஷா, மனம். விஞ்ஞானமய கோஷா, அறிவு. ஆனந்தமய கோஷா, அதுதான் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். இந்த 5ம் சேர்ந்து தான் நம்மளுடைய உடல். அப்படி பார்க்குறப்போ இந்த 5மே ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆகிட்டு தான் இருக்குங்க. மனசு கெட்டு போச்சு அப்படின்னா உடலில் மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம நேற்று வீடியோலே பார்த்தோம். பிராணம், நம்மளோட உயிராற்றல் சரியில்லை அப்படின்னா அந்த உயிராற்றல் சரியில்லாதப்போ உடல் இயக்கத்தில் தான் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடி பிராணாயாமா வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோங்க. அது மாதிரி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனதில் வரக்கூடிய அஜிடேஷன், அதுதாங்க ஆதி. அதுதான் நம்ம உடலில் வியாதியாக மாறுது. இதுதான் யோகிக் பிலாசபியை பொறுத்த வரைக்கும் எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம் ஆதி. அதுதான் மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்க? சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் அப்படிங்கிறது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர். சைக்கோ அப்படிங்கிறது மனம் சார்ந்தது, சொமாட்டிக் அப்படிங்கிறது உடல் இயக்கம் சார்ந்தது. அப்போ மனமும் உடல் இயக்கமும் ரெண்டுமே சேர்ந்து பிரச்சனை வரக்கூடிய டிசீசஸுக்கு பேர் தான் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர். அதுதான் முழுமையாக, அதுதான் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். டயபெட்டிஸுங்கிறது அதுதாங்க. எப்போவுமே என்ன ஆகும் தெரியுங்களா? இந்த மனதுக்கும் அறிவுக்கும் எப்போவுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க. மனம் ஒன்று கேட்கும், ஆனால் அறிவு வேற ஒன்று சொல்லும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போமே, நமக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? நம்ம மனசுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையை தூண்டி விடுறது மனம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அறிவு சொல்லும், இல்லை ஸ்வீட்ஸ் உனக்கு ஒத்துக்காது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்வீட்ஸ் ஒத்துக்காது, நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொல்லும். ஆனால் இந்த மனமானது அறிவு சொல்கிறது கேட்காது. அப்போ என்ன ஆகும்னா, மனதுக்கும் அறிவுக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும், ஒரு சண்டை உருவாகும். அந்த சண்டையில், அந்த மோதலில் யார் ஜெயிப்பா? மோஸ்ட்லி மனம்தான் ஜெயிக்கும், அறிவு ஜெயிக்கிறது இல்லைங்களா? அப்படியும் அறிவு ஜெயிச்சாலுமே மனம் இப்போ அறிவு நீ டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுனால சாப்பிடக்கூடாது, சுகர் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், குலாப் ஜாமுன் சாப்பிடக்கூடாது, ஜாங்கிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால், மனம் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குமா? அதாவது மகிழ்ச்சியோட அக்செப்ட் பண்ணிக்குமா? வெறுப்போட அக்செப்ட் பண்ணிக்குமா? சோகமா, வருத்தத்தோட அக்செப்ட் பண்ணிக்குமா? வருத்தத்தோட அக்செப்ட் பண்ணிக்கிச்சுனாலும் கூட அங்கவே மனம் தோற்று போச்சு. அப்போ மனதில் சங்கடங்கள் வரும். அப்போ அது பிராணாவை கெடுக்கும். அந்த பிராணாவை கெடுக்கிறது உடலில் இருக்கிற உடல் இயக்கத்தில் பாதிப்பை கொண்டு வரும். அதனால தான் எப்போவுமே மனம்தான் டயபெட்டிஸுக்கு மூல காரணம். மனதளவில் நம்ம ஒர்க் பண்ணாமல் நம்ம டயபெட்டிஸை சரி பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் தான் பிரதானமானது. மனதுக்கான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் கொடுக்குற விஷயங்கள். இதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள். அதனால மனதை சரி செய்யாமல் டயபெட்டிஸை சரி செய்ய முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த பாயிண்ட்டை மறக்காமல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி உங்களோட டயபெட்டிஸை ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.